உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடைசி 30 நாட்கள் ஆர்னிகா நாசர் டைட்டில் மாதிரி இருக்கு. கடைசி 30 நாட்கள் என்னன்னா 2025க்கு சொன்னேங்க. 2025 இறுதி 30 2026 வரப்போகிறது. நாம் மகிழ்ச்சியுடன் அதை வரவேற்க போகிறோம். இந்த 30 நாட்களில் நம்ம எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம், எதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம், எதெல்லாம் இன்னும் தீவிரமாக செயல்படணும், எதெல்லாம் அவேராக இருக்கணும், இதெல்லாம் நமக்கு வேணவே வேணாம் போன்ற நிறைய விஷயங்கள். எந்தெந்த ராசிக்காரர்கள் குருவனுடைய அதிச்சாரமாகட்டும், சனியினுடைய வக்ர நிவர்த்தி ஆகட்டும், பல நல்ல விஷயம் நடக்க போகுதுங்க. இதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிராப்தி ஏற்பட போகிறது, யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் கிடைக்கப் போகிறது, யாரெல்லாம் திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கிறோம். நண்பர்களே, 30 நாட்களில் என்ன மாற்றம்? முக்கியமான ஒரு விஷயமாக நாம் கருத வேண்டியது என்னவென்றால், மேஷ ராசிக்காரர்களுக்கு சனி 12 அமர்ந்து வக்ரம் பெற்றிருந்தார் இல்லையா, அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் நவம்பர் 28 அதுல என்ன பெரிய விசேஷம்? திரும்ப 7.5 சனி தானே, பரவாயில்ல சார், 7.5 சனியே பரவாயில்ல. 7.5 சனி இருந்து கொடுக்கறத விட இந்த கல்லுண்ட குரங்கும்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஆள் வக்கரம் பெற்று நம்மளை போட்டு பெண்டெடுத்தான். வெறும் அசுப செலவு. மேஷராசிக்காரர்களுக்கு எதுக்கு செலவு ஆகுதுன்னே தெரில. ஏன்னா பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததும்பாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட் நழுவி கண்ணாடியில் விழுந்து கண்ணாடி நழுவி அந்த மாதிரி 2-3 பொருள் சேர்த்து உடையுது. என்ன செய்யறது தெரியல. ஒரு நஷ்டத்துக்கு 2-3 நஷ்டம் ஆகுது. நண்பர்களே, அந்த நஷ்டமான பீரியட் எல்லாம் சரியாகிவிடும். இந்த 12ஆம் இடத்து சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அடுத்த 30 நாட்கள் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுங்கிறத பார்ப்போம். முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பிரதானமான விஷயமே என்னன்னா, 12ஆம் இடத்து குரு பகவான் சனி பகவான் 3ஆம் பார்வையாக 2 பார்க்கிறார். பணம் வரும் வழிகளை பார்க்கிறார். நண்பர்களே, ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருக்கணும். எப்படியா ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருக்கணும். பணத்தை எங்கடா சம்பாதிக்க போறோம், என்ன பண்ண போறோம், அந்த தேடுதல் இருந்துகிட்டே இருந்தால் தான் பணம் கிடைக்கும். யாருக்கெல்லாம் பணம் கிடைக்கும் தெரியுமா? பணம் யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்க? யாருக்கெல்லாம் தேடுதல் இருக்கோ அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ தேடுபவர்களுக்கு கிடைக்குது. இப்போ சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புலப்படும், ஆமா நம்ம என்ன ஏன் இப்படி டைம் வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். என்று உங்களுக்கு இந்த நினைப்பு வந்துருச்சோ, அடுத்த 30 நாட்கள் நீங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்க. சரி, முக்கியமான விஷயமா ஏதோ சொல்ல போறேன். நீங்களே முக்கியமான விஷயம் என்னவென்றால், 4ஆம் இடத்திலே இந்த குரு பகவான் உச்சம் பெறுகிறார். மேஷராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது மேஷராசிக்காரர்கள் கார் வாங்க போறீங்க. கார் வாங்குவீங்க, லேண்டு வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. அடப்பா குருஜி, பேங்க் லேண்டு வாங்குறாமல, லேண்டு 30 நாள்ல லேண்டு வாங்குவாங்க. நண்பர்களே, அதிசயம் எப்போ வேணா நடக்கும். ஏன்னா டிசம்பர் 21 வரைக்கும் 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமா இருக்கார். உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா அது ஒரு வாரம் வேலை தான். ஆனா அது தோணணும், அதான் விஷயம். நீங்க எதை வேணா யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு எதை வேணா, நீங்க ஏன் மலேசியா போல சொல்லுங்க? போகணும்னு தோலை போடல, அவ்வளவுதான். இப்போ போகணும்னு தோணுச்சுன்னா நான் போயிடுவீங்க, அவ்வளவுதான். உலகத்துல எதுவுமே கஷ்டம் கிடையாது. நீங்க நினைக்கணும், நீங்க நினைச்சா போதும். 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது கார் வாங்கணும். நம்ம ஏன் ஒன்றும் கார் இல்லாம இருக்கோம்? அங்க இருந்து தொடங்குது உங்க வாழ்க்கையினுடைய முதல் படி. அடுத்த 30 நாட்கள்ல யோகம் வருதுங்க, ரெடியா இருங்க. அடுத்து குரு 8 பார்க்கிறார். 8 பார்க்கும்போது சொத்து வாங்குறது மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட். இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் சொத்து சேர்த்தணும்னு எனக்கு எண்ணம் கூட கிடையாது சார். எனக்கு எண்ணம் கூட கிடையாது. நான் இனிமேதான் அதை நோக்கிய முயற்சிகளில் ஈடுபடுறேன். நண்பர்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 4ஆம் இடத்து குரு பகவான் 5ஆம் பார்வையாக 8 பார்க்கிறார். நிச்சயம் சொத்து சேர்த்துவார், நிச்சயம் சொத்து தருவார். 8ஆம் இடம் என்பது வழக்குகளில் வெற்றி தருகிறார். அடுத்த 30 நாட்கள் அப்ப அதை ஃபோக்கஸ் பண்ணும். ஒரு கேஸ் ஒன்று போட்டானே, அதை கூப்பிட்டு ஃபைனல் இது பண்ணி விடுறா, செட்டில்மெண்ட் பண்ணி விடுங்க, அவன்கிட்ட பேசி விடுங்க போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது. அடுத்த குரு பகவான் என்ன பார்க்கிறார்? 10ஆம் இடத்தை நியூ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ், சூப்பு கடை போடலான்னு இருக்கேன் சார். பார்க்கு வாசல்ல கீழாநெல்லி ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ், சூப்பு கடை போடலான்னு இருக்கேன். போடுங்க, எதற்கும் வெக்கப்படாதீங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, எங்கிட்ட இவ்வளவுதான் 2 லட்சம் தான் காசு இருக்கு, இதை வச்சு என்னால் இந்த பிஸ்னஸ் தான் பெரிய ஆள் நீங்க. ஏன்னா அந்த 2 லட்சத்தை வாங்கி சில பேர் 2 லட்சம் ரூபாய் வாங்கி 2 லட்சம் பஜ்ஜி வாங்கி சாப்பிடுவான். அப்படி என்ன இல்லாம தொழிலில் போடணும்னு நினைச்சிங்களே,
இந்த நினைப்பே போது நீங்க மேல வந்துருவீங்க. நண்பர்களே, ஒரு இந்த ஆத்திரப்படார்னு சொல்றோம், எது தொழில் முனைவர், அவருக்கும் நார்மல் பர்சனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன நினைக்கிறீங்க? நார்மல் பர்சன்ட்ட ஒரு 5 லட்ச ரூபா கொடுங்க, 5 லட்ச ரூபாய்க்கு நகை எடுத்துட்டு வந்துருவாரு. ஆனா ஒரு ஆத்திரப்படார்ட்ட கொடுங்க, அந்த 5 லட்சத்தை வச்சு இன்னும் 2 சேனல் ஆரம்பிச்சு இன்னொரு 20 பேரை வேலைக்கு போட்டு பெரியாளாயிருவாரு. ஏன்னா பணத்தை டெவலப் பண்றதே தான் ஒரு மைண்டு போகும், பணத்தை யூட்டிலைஸ் பண்றதுல மைண்டு போகாது. குரு எப்ப 10 பார்த்துட்டாரோ பணத்தை மல்டிப்ளை பண்றது எப்படின்னு தான் நீங்க யோசிப்பீங்க. எதுக்கு அதுல போடு, அதுக்கு இதுல போடு, எதுக்கு அதுல போடு. இந்த நேரம் 30 தேதிக்குள்ள நீங்க பணத்தை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்னு யோசிக்கிறோம். அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், நீங்கள் பண்றது என்னன்னா, டிஸ்டர்ப் மட்டும் ஆயிடக்கூடாது. 7.5 சனி பார்த்து பயப்படாதீங்க. சனி பகவான் இஸ் அ டெரர் பீஸ். யாருக்கு? சனி பகவான் வேலையே பார்க்காதவனுக்கு தான் டெரர் பீஸ். நீங்க எல்லாம் தொழில சூப்பரான ஆளு. உங்களுக்குலாம் ஒண்ணு இல்லை, அடுத்த 30 நாள்ல இன்னோவேஷன்ஸ் புது ஐடியாவை ஃபோக்கஸ் பண்ணுங்க, வெற்றி உங்களுக்கு தான். நண்பர்களே, இந்த 2025 கடைசி 30 நாட்களை பத்தி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுல முக்கியமான விஷயமே என்னன்னா, சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி நவம்பர் 28ஆம் தேதிக்கு அப்புறம். மிஸ்டர் சனி இஸ் கிவன் ஆல் த ப்ராப்ளம்ஸ் டு எவ்ரி ஒன். ஆனா இப்போ அவர் கிளியர் ஆயிட்டார், அவர் சரியாயிட்டார். வக்கரம் பெற்றவர் ரிகாபுலேஷன்லாம் போயிட்டு இப்போ சரியாயிட்டார். இப்போ வக்கரெல்லாம் உக்கரெல்லாம் சரியா போச்சு. அப்ப ராசியிலே இப்போ மீனத்தில் இருந்த சனி பகவான் மீண்டும் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். இந்த பக்கம் என்னன்னா, குரு பகவான் அதிச்சாரமாக பெயர்கிறார், கடகத்துல உச்சம் பெற்று இருக்கிறார். உலகத்துக்கே குரு பகவானுடைய உச்சமும் சனியினுடைய வக்ர நிவர்த்தியுமாக சேர்ந்து என்னென்னவோ பண்ண போது. முக்கியமான 4 கிரகங்கள் தனுசுல அமர்கிறது. காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்திலே 4 கிரகங்கள். இந்த 4 கிரகங்களும் நல்லா இருந்த ஊரும் 4 பேரும் அந்த மாதிரிதான். இந்த 4 பேரும் தனுசு ராசியில உட்கார்ந்து இருக்கும் போது குரு பகவான் பார்வை வேற படும்போது பொன்னான விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. இந்த 4 கிரகங்களுடைய பெயர் சஞ்சாரம் நிறைய நல்ல விஷயங்களை இந்த உலகத்தில் உண்டாக்குகிறது. எப்பொழுதுமே ஒரு விஷயம், என்னோட ஃபேவரட் டைலாக் சொல்லுவேன், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி நார்மல் ஆயிட்டார். இத்தனை நாளா சனி கொஞ்சம் வேலை மேல இருந்தார், இப்போ நார்மல் ஆயிட்டார். இப்போ நார்மலாய் இப்போ திரும்ப உலகை ரட்சிக்க ஆரம்பித்து விட்டார். நிறைய நன்மைகளை தரப்போகிறார். குரு பகவானுடைய பார்வை சனி மேல படுது. இதுல சூப்பரான விஷயம் என்ன சொல்லட்டுமா? குரு செவ்வாயை பார்ப்பது குரு மங்கள யோகம். குரு சந்திரனுடைய வீட்டுல உச்சம் பெறுவது குரு சந்திர யோகம். உச்சம் பெற்ற குரு பகவான் 9ஆம் பார்வையா சனியை பார்க்கறது வக்கர சனி, அதாவது அஷ்டம சனி, வக்கர சனி, கண்டக சனி. நிறைய பேருக்கு சனி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அதை குரு பார்த்து காம்பன்சேட் பண்றது. எப்படின்னா, ஒரு குழந்தை அப்படி ஓடிட்டு இருக்கு, ஒரு அம்மா அப்படி பார்க்குறாங்க, அப்படி பார்த்து என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, என்ன ஒன்றும் இல்லை, அந்த குழந்தை உள்ள வந்துடுது. அந்த மாதிரி தான் சனி பகவானை குரு பார்க்குறாரு. என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கய்யா, நீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி குரு என்ன பண்றார், சனியை பார்த்து கூல் டவுன் பண்றார். அப்போ இந்த சனி என்ன ஆகுதுன்னா நார்மல் சனியா மாறிடுறார். ஸோ இதெல்லாம் தான் இந்த 30 நாட்களில் நடக்கின்ற ஒரு பெரிய பிரதானமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இதுல இந்த செவ்வாவோட சேர்ந்த சூரியனும் புதனும், காலபுருஷனுக்கு 3, 6 கூடிய புதனும் எல்லாருமா சேர்ந்து ஒரு 15 தேதி வரைக்கும், டிசம்பர் 15 வரைக்கும் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காங்க. இது அதுக்கு அடுத்த ஒரு நல்ல விஷயம். ஆனா 6 கூடிய புதன் 8ல மறைஞ்சா விபரீத ராஜயோகம். நிறைய பேருக்கு கடன் அடைப்போகுது. நிறைய பேருக்கு 2 உங்களுக்கு சுக்கிர பகவானும் கூட சேர்ந்து இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கல்யாணம் ஆக போகுது. இந்த 30 நாட்களில் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது. வாழ்க்கையினுடைய அடுத்த படி நிறைய பேர் கோல் வச்சிருக்கீங்க, லைஃப்ல இதை தான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த டார்கெட்டை நோக்கி நீங்க சிறப்பாக செயல்பட போறீங்க. ஆக சிறப்பு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.